ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டிக்காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மகர ராசியிலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் அமர்ந்திருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மார்ச் மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கும்பராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வையும் வைத்து பார்க்கும் பொழுது சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்ப ராசியிலே ராசிநாதன் சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். களத்திர ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து முடிவுகள் எடுப்பதே மிகவும் சிறப்பாக இருக்கும். தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் வருவதற்கு காலதாமதம் ஆகலாம். குடும்ப உறுப்பினர்களும் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனுசரித்து போவது நல்லது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனம் தேவை. உங்களுடைய பேச்சு உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் உண்ணக்கூடிய உணவிலே கவனம் தேவை. உங்களுடைய உணவே உங்களுக்கு சில நேரங்களில் விஷமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகளை மட்டும் நீங்கள் உண்பதே மிகவும் சிறப்பு. தைரிய வீரியஸ்தானத்திலே வாக்கு ஸ்தானாதிபதி குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வார். இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பிற்பகுதியிலே ராசியிலே பயணம் செய்வார். இம்மாதத்தினுடைய 8ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மேன்மையடைவீர்கள். சிலர் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான நேரம் இது. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பான வருவாய் கிடைக்கும். உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி ராசிக்கு வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்வதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு புத்திரர்களான நற்பெயரும் புகழும் கிடைக்கும். லாட்டரி, ரேஸ், குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இது பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். சிலர் குருமார்கள் மற்றும் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். காதலர்களுக்கு இது பொன்னான காலமாகும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சிலருக்கு காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் பார்வையிடுகிறார்கள். கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். கருத்து வேறுபாடு காரணமாகவும் வேலை விஷயமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு இதுவரை பங்காளிகளால் இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து பங்காளிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழில் அபரிமிதமான லாபத்தை பெற முடியும். கூட்டாளிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சிலருக்கு தேவையில்லாமல் சம்பந்தமில்லாத காரியங்களுக்காக தண்டனைகளையும் அவமானங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படும். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக யாரேனும் முயற்சி செய்து கொண்டிருந்தால் உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றியாகும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. முயற்சி ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். சனியினுடைய பார்வை முயற்சி ஸ்தானத்திலே விழுவதால் ஒன்றுக்கு பல முறை முயற்சி செய்த பிறகே உங்களுக்கு நீங்கள் தேடி விரும்பிய பணி பதவி உயர்வுகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே உங்கள் முயற்சியில் மனம் தளராத செயல்பாடுகள் தேவை. அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு உயர் பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுகிறார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். சிலருக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். சந்திராஷ்டமம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி மாலை 3:05 முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி இரவு 2:25 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பது, தொலைதூர பயணத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அன்றைய தினம் எள் தானம் செய்து ஸ்ரீ ஹனுமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பு. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம். கும்ப ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.